பையன் என்ன பண்ணா, என் பொண்ணு என்ன பண்ணா, என்ன செஞ்சான்னு தெரியல. ஆசை வார்த்தை காத்தி என் பிள்ளைய கடத்தி கொண்டு போயிட்டான். என் பொண்ணு எங்க இருக்கா? எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பொண்ணு எனக்கு வேணும். என் பொண்ணு கழுத்தறுத்து போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? யார போய் நான் கேட்பேன்? நான் ஜக்கம்பட்டியில பால் வியாபாரம் தொழில் தான் பார்க்குறோம் சார். கூலி வேலை பார்த்தா தான் கஞ்சி. அந்த நிலைமையில இருக்கோம். என் பொண்ணு நான் நர்சிங் மதுரை ஸ்ரீராம் காலேஜ்ல நர்சிங் படிக்க போட்டிருந்தேன். பொண்ணு போயிட்டு படிச்சுட்டு இருக்கா. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கா. இந்த பையன் என்ன பண்ணா, என் பொண்ணு என்ன பண்ணா, என்ன செஞ்சான்னு தெரியல. ஆசை வார்த்தை காத்தி என் பிள்ளைய கடத்தி கொண்டு போயிட்டான். எப்படி இது பண்ணானே தெரியல. லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் பிள்ளை இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டான். எங்க வச்சிருக்கான், என்ன செய்யறேன்னு தெரியல. நாங்க ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றோம், வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நானும் டெய்லி போய்கிட்டு இருக்கேன். கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம். கூலி வேலை பார்த்தா தான் நாங்க சாப்பாடு. டெய்லி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு தாமா இருக்கோம்னு சொல்றாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் பொண்ணு என்ன செய்யறா, என் பொண்ணு எங்க இருக்கா, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பொண்ணு எனக்கு வேணும். இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் செத்து போயிருவோம். என் பொண்ணு இல்லாம சாப்பிட்டாளா, தூங்கினாளா, என்ன செஞ்சா, ஏன் செஞ்சா தெரியாம செத்து போய் கிடக்கும் புருஷன் பொண்டாட்டியும். என்னால முடியாம தான் நான் வீடியோக்கு வந்திருக்கேன். எனக்கு எப்படினாலும் என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. உங்க எல்லாத்தையும் கூட தெய்வமா நினைச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து எங்க இருந்தாலும் என் பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துருங்க சாமிகளா. நானும் எஸ்பி ஆபீஸ் கொண்டு வந்துட்டேன். இங்கேயும் வந்து கேட்டாச்சு. அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டாங்க. இப்ப எஸ்பி சாரும் என்னை பார்க்க விட மாட்டாங்க. கேட்டதுக்கு நீங்க காலையில வந்திருக்கலாம்லம்மா, இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுமான்றாங்க. நான் திங்கக்கிழமை வரைக்கும், நான் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் கூட வெயிட் பண்றேன். என் பொண்ணு உயிரோட இருக்காளா அது எனக்கு தெரியணும். என் பொண்ணு கழுத்தறுத்து போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? யார போய் நான் கேட்பேன்? என் பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. 16 வயசு பிள்ளைய காணோம்னா நான் என்ன செய்ய சொல்லுங்க? படிக்க வைக்கிறது ஒரு குத்தம்மா, படிக்க வச்சது ஒரு குத்தம்மா என் பிள்ளைய. இது ஒரு பதா இப்படி பண்றாங்கன்னா என்ன செய்யலாம்? படிக்க வைக்க சொன்னாங்க. ஆண்டிப்பட்டி ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தீங்களாமா? புகார் கொடுத்தோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அவங்க போங்கப்பா நான் கண்டுபிடிச்சு தாரேன் அப்படின்ட்டே சொல்றாங்க. இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன்னே சொல்றாங்களே தவிர இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ கூப்பிட்டு ஸ்டேஷன்ல வச்சு கேட்கல. என் தெருவுலயே வந்து கூட யாரையும் வந்து விசாரிக்கல. என்ன ஏதுன்னு வந்து இப்போ வரைக்கும் வந்து விசாரிக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.